குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்தன் பேசுகிறேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் சொல்லலாம், வர்க்க உத்தமம் சொல்லலாம். இப்போ வந்து என்னென்னா, வர்க்கோத்தமம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஜாதகர் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தை நோக்கி போகிறாரா இறக்கத்தை நோக்கி போகிறாரான்றது தான் வரும். பகை கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமம் ஆச்சுன்னா இறக்கத்தை நோக்கியும், நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமம் ஆச்சுன்னா ஏற்றத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். இப்போ வந்து என்னென்னா, ராசிலையும் நவாம்சத்துலேயும் வந்து ரெண்டும் வந்து ஒரே இடத்துல அந்த கிரகம் வந்து நிற்கணும். அது பேர் தான் வர்க்கோத்தமம். அது வந்து எல்லா இடத்துலையும் நிற்காது. ஒவ்வொரு ராசி வீட்லேயும் வந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் மட்டும்தான் வர்க்கோத்தமம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து வர்க்கோத்தமம்னா எந்தெந்த பாயிண்ட்ஸும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு 3 கிரகங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. இந்த 3 கிரகங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு தான். இவங்க வந்து 3 பேருமே நண்பர்கள். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அறவீட்டு அதிபதிகள்னு சொல்லுவாங்க. அறவீட்டு அதிபதிகள் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவான். இவங்க 3 பேருமே ஒரு நண்பர்கள். இவங்க இந்த 3 பேரோட இதை வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா, வர்க்கோத்தமக்குள்ள வந்து நட்சத்திர பாதத்தை வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1ஆம் பாதம், ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணி 2ஆம் பாதம், மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 3ஆம் கால், கடகத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் கால், சிம்மத்தில் பார்த்தீங்கன்னா பூரம் 1ஆவது கால், கன்னியில் பார்த்தீங்கன்னா சித்திரை 2ஆவது கால், துலாத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரை 3ஆவது கால், விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா அனுசம் 4ஆவது பாதம், தனுசில் பார்த்தீங்கன்னா உத்திராட 1ஆவது கால், மகரத்தில் பார்த்தீங்கன்னா உத்திராம் 2ஆவது கால், கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சதயம் 3ஆவது கால், மீனத்தில் பார்த்தீங்கன்னா ரேவதி 4ஆவது கால். இப்போ நான் சொல்லும் போதே நீங்கள் வந்து ஒரு ஒற்றுமை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ஆரவீட்டு அதிபதினு சொன்னேன் பாருங்க, இந்த 3 பேர் இவங்களுக்கு மட்டுமே என்னன்னா 2 நட்சத்திர பாதத்தை கொடுத்துட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும். அப்போ 6 நட்சத்திர பாதங்கள் வந்து மெஜாரிட்டி இவங்க வந்துடுறாங்க. மீதி இருக்க ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள், நவ கிரகங்களில் வந்து 9 பேரில் வந்து 6 பேர் வந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தையும் கொடுத்துட்றாங்க. அறவீட்டு அதிபதினு சொல்ல போகிற இந்த 3 பேருக்கு மட்டும் 6 வீட்டோட நட்சத்திர பாதத்தை கொடுத்துட்றாங்க. ஏறக்குறை வந்து ஈக்குவல். அப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த 3 பேர் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து வரக்கூடியவங்க. இவங்க 3 பேரை வந்து ரொம்ப உத்து பார்க்க வேண்டியது ஒரு சூழ்நிலைக்கு வரும். ஏன்னா இவங்க இயற்கையிலே வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு வந்துடுறாங்க. இப்போ இந்த வர்க்கோத்தமம்ல இருந்து இந்த பாயிண்ட்ஸ், இந்த நட்சத்திர பாதங்கிறது எப்படி வேலை செய்யும்னா, அந்த கிரகங்கள் பர்டிகுலராக வந்து ஒரு நட்சத்திர பாதத்தில் இருக்கும். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆளுமை குணம் வந்து அதிகமாக இருக்கும். ரோகிணி 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து சில்லறை வியாபாரங்கள் பண்ணுறதுக்கும், மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன சிறு குறு வியாபாரம் பண்ணுறதுக்கும் வழிவகுக்கும். புனர்பூசம் 3ஆவது கால் பறக்கும்போது வந்து என்னென்னா, அவங்க வந்து அளவுக்கு அதிகமான ஆராய்ச்சி மனப்பான்மையில் போகும்போது வந்து அந்த இதில் வந்து வர்க்கோத்தமம் வேலை செய்யும். கடகத்தில் வந்து புனர்பூசம் 4ஆம் காலுன்னு போகும்போது வந்து என்னென்னா, தெய்வீக அம்சம், தெய்வங்கள் ஆராய்ச்சிகள் சம்மந்தமாக பண்ணும்போது வந்து அதனால தான் வந்து என்னென்னா, புனர்பூசத்தில் வந்து நம்ம குரு பகவான் வந்து உச்சமடைவாப்பில் 5 டிகிரியில் வந்து உச்சமடைவாப்பில் குரு பகவான். பர்டிகுலராக இந்த புனர்பூசம் 4ஆவது காலில் வந்து இருந்து உச்சமாகும்போது வந்து உச்சமும் ஆறாப்பில் பரம உச்சமும் ஆவாப்பில் வர்க்கோத்தமும் ஆவாப்பில். அதுக்கப்புறம் சிம்மம் பூரம் 1ஆம் காலுங்க வரும்போது ஆளுமை குணம் வெளிப்படும். அப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் போகும்போது அவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும். வேலையாட்களை வச்சு வேலை வாங்குறதுல இவங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னியில் போகும்போது வந்து அதை சித்திரை 2ஆம் பாதம் அப்படி வரும்போது வந்து என்னென்னா, ஒரு ரிசர்ச் ஓரியன்டான போகும்போது ஒரு ஆடிட்டிங்கு இது பண்ணும்போது வந்து ரொம்ப வேகமாக வேலை செய்கிறது, ஒரு பேங்க் வேலை அது இதெல்லாம் போகும்போது அந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் வந்து நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துலாத்தில் வந்து சித்திரை 3ஆம் பாதம் இது வரும்போது வந்துன்னா அந்நிய மொழி மக்களுடைய நட்பு தொடர்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். விருச்சத்தில் வரும்போது அனுசம் 4ஆம் பாதம் இது வரும்போது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஆளுகளை வச்சு மெயின்டைன் பண்ணுறது, அந்த சர்வே எடுக்கிறது, அதே மாதிரி சனிக்காரத்தை தொழில் பண்ணும்போது வந்து ரொம்ப சிறப்பாக வரும். இந்த வர்க்கோத்தமம் 4ஆம் பாதத்தில் அனுசம் 4ஆம் பாதத்தில் வரும்போது சனிக்காரத்த தொழில்கள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 1ஆவது கால் இது வந்து என்னென்னா, ஒரு ஜோதிடம், ஒரு பிரசன கர்த்தா,
அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து வரும். தெய்வீக சம்மந்தப்பட்ட எல்லா பணிகளுக்கும் வந்து இவங்க வந்து டாப்பில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2ஆம் கால், இது வந்து பார்க்கும்போது வந்து என்னென்னா ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போதும், ஒரு பணி எடுக்கும் போதும், ஒரு வேலை எடுக்கும் போதும், ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமான ஒர்க்குகளை வந்து எடுக்கும்போது, டெண்டர் கான்ட்ராக்ட்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து அவங்க வந்து அந்த அச்சீவ்மெண்ட்டு வந்து பண்ணிடுறாங்க. வர்க்கோத்தமம் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கும்பத்தில் வரும்போது என்னென்னா இவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பெரிய ஆளருக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக பேர் புகழ் வாங்குறது வந்து இந்த இடத்துல மட்டும்தான். அதனால தான் சதய நட்சத்திரத்தில் பிறந்த வந்து உலக புகழ் பெறுறதுக்கு காரணம் அது குறிப்பாக வந்து இந்த சதய நட்சத்திரம் 3ஆவது காலில் பிறக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த சிறப்பு. அப்போ சதய நட்சத்திரம் 3ஆம் கால் பிறக்கிறது என்றைக்குமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து 4ஆவது இது வந்து இது ரொம்ப அல்டிமேட்டான ஒரு இது, ரேவதி 4ஆம் பாதம். இதில் வந்து புதன் இருந்தார்னா அவங்க தாங்க உலக புகழ் பெற்ற ஒரு நபராக மாறுவாங்க. என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க, புதன் நீசமாகதே அது எப்படி உலக புகழ் பண்ணா? அதுதான் வந்து மறைமுகமான சூட்சும வலுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. புதன் உச்சமானாத மட்டும்தான் அவங்க வந்து உலக புகழ்வாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்க வந்து படித்தாங்கன்னா ஒரு தடவை படித்தாங்கன்னா ஈஸியாக புரியும், அவ்வளோதான். ஆனால் உலக புகழ் பெறுறதுக்கு வந்து புதன் வந்து வக்கரமாக இருக்கணும், இல்லைன்னா நீசமாக இருக்கணும். அவங்க தான் வந்து அழியாத புகழ் அடைவாங்க. அதே மாதிரி இறப்புக்கு பின்னாடி அவங்க புகழ் இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த புதன் நீசமும் புதன் வக்கரம் தான் காரணம். மறைமுகமாக வந்து புதன் வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஜோதிடத்திலே வந்து நிறைய ஆட்கள் இருக்காங்க அந்த மாதிரி. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.